கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நினைத்த வேலைகளை நடத்தி காட்டுவதில் உறுதியாக இருக்கின்ற ராசி கடகராசி. எந்த வேலை கையில் எடுத்தாலும் அதை ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதே நேரத்தில் தான் என்ற எண்ணமும் உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு இருக்கும். அதனால ஒரு போராட்ட வாழ்க்கை தான் எப்பவும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை, அதற்கேற்ற போல் பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு. சரி, இந்த வாரம் பார்க்கின்ற போது இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீண் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். நிதானமாக எடுக்கின்ற முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் சாதகமான நிலையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாழக்கிழமை காலை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கையில பணப்புழக்கம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நிதானமாக செயல்பட முடியும். சனிக்கிழமை மதியம் முதல் 3ஆம் இடத்துல அது இன்னும் யோகமாக இருக்கும். உங்கள் எடுத்த முயற்சிகளை தடைப்பட்ட வேலைகளை நடத்தி கொடுக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் செலவிற்குரிய நாட்களாகவும் அலைச்சற்குரிய நாட்களாகவும் இருக்கின்ற நிலையில் மற்ற 5 நாட்களும் உங்களுக்கு யோகத்திற்குரிய சாதகமான நாட்களாக இருக்கு. இந்த நேரத்துல கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் தான் உச்சமடைகிறார் குரு பகவான். பொதுவாக ஜென்ம குரு என்பவர் அலைச்சலை ஏற்படுத்துவார், இடத்தை விட்டு இடத்தை மாற்றத்தை செய்வார் தான் சொல்லுவாங்க. ஜென்மகுரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்து சொல்லுவாங்க. இங்க ஒரு தகவலை நம்ம பார்த்தாகணும். என்னன்னா, குருவுடைய பார்வைகள் எந்தெந்த இடத்திற்கு கிடைக்கிறது, அந்த இடங்கள் நமக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது குரு ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது தான் அதிகபட்சமான யோகங்களை கொடுத்திடக்கூடிய நிலையினை உண்டாக்குவார். என்ன காரணம்னா, 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது குழந்தை பாக்கியம் சிலருக்கு, இளைஞர்களுக்கு காதல் உருவாவது, புரியுங்களா, கொஞ்சம் ஆசைகள் அதிகரிப்பது, பூர்வீக சொத்து கைக்கு வருவது, எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடைவதெல்லாம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரலாம், புரியுதுங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா, திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும், வரன் கூடும், திருமணம் கூடி வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, பெரியோரை சந்திப்பது, சமூகத்தில் அந்தஸ்தை பெறுவது என்பதெல்லாம் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற குருவால் ஏற்படுவது. அப்ப குருவுடைய பார்வைகள் 3 பார்வைகளுமே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோக பலன்களை கொடுப்பதாக இருக்கிறது. அஸ்தமனமாக இருக்கின்ற குரு இந்த 9ஆம் தேதி தான் உதயமாகிறார். அப்ப இந்த 9ஆம் தேதி தொடங்கி உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய ஓட்டம் இருக்குது, அத்தியாயம் இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, எல்லா விதமான யோகங்களும் இருக்க போகுது இந்த வாரமே, புரியுங்களா. அடுத்து ராகு 8ஆம் இடத்துல, கேது 2ஆம் இடத்துல. என்னதான் பண்ணாலும் பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்து கேது வார்த்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருப்பார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், புரியுங்களா. அப்போ குடும்பத்திற்குள்ள குழப்பங்கள் இருக்கும். வார்த்தைகளால் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பணப்புழக்கத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. கொஞ்சம் மறைமுக செயல்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மேற்கொள்வீங்க. அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். சிலவற்றில் தடைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உடல் நிலையிலும் கூடுதலாக கவனத்தை செலுத்துவது நன்மையாக இருக்கும். கொஞ்சம் உடல்ல கவனமா இருந்துங்க. 8ஆம் இடத்துல ராகு, ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் வேற. அப்ப உஷ்ணப்படுத்துவது, உங்களை வேகப்படுத்துவது, புரியுங்களா, அந்த வேலையெல்லாம் சூரியன் செய்வார். தனாதிபதி குடும்பாதிபதி சூரியன் தான் உங்களுக்கு. அவர் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற போது உங்களை கொஞ்சம் வேகப்படுத்தி உடல்நிலை கொஞ்சம் சங்கடத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருந்துக்குங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல வீண் செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்னன்னா, கவனமாக இருக்க வேண்டிய வாரம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆதாயம் கிடைத்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளும் காத்து கொண்டிருக்கு. குறிப்பாக சிலருக்கு மருத்துவ செலவுகளும் காத்து கொண்டிருக்கு. அப்ப எச்சரிக்கையா இருக்கணும். புதன் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு ஒரு யோகத்தையும் வெளியூர் பயணத்தையும் ஏற்படுத்தி அதன் வழியாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரனும் மகிழ்ச்சியான நிலையினை உண்டாக்குவார் இந்த வாரம். என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், உடல் நிலையில் கவனமா இருங்க, வருமானத்துல கவனமா இருங்க.
யார்கிட்டையும் கோபப்படாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்லா போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.